தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். தமிழகத்திலே விடியாத ஆட்சியிலே கோரச் சம்பவங்கள், மக்கள் விரோத செயல்கள் நடக்காத நாட்களே இல்லை. இந்த விடியாத ஆட்சியில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமா என்ன சொன்னார்? பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எந்த அணியில் இருந்தாலும் அந்த அணியிலே ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது என்றார். வீரவசனம் பேசினார். இந்த 4.25 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நடக்கின்ற அக்கிரமங்களை, அநியாயங்களை, குற்றச் செயல்களை, மக்கள் விரோத போக்கை பற்றி என்றாவது கண்டித்ததுண்டா? இல்லை இந்த ஆட்சியாளருடைய போக்கை, இந்த ஆட்சியில் நடக்கின்ற அநீதியை எதிர்த்து போராடியது உண்டா? ஆக தமக்கு தேவை சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பணம், பதவி, பட்டம். மக்களை பற்றி கவலைப்படவில்லை. எப்படி அரசியல் செய்வது, எதிரணியை வீழ்த்துவது எப்படி, ஆளும் கட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுவதைப் போல இன்றைக்கு முட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிற தொல் திருமாவளவன் அவர்களே, 2016 தேர்தலிலே திரு விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த நீங்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூஜா தூக்குவது ஏன்? முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி பேசிய நீங்கள் இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? முதலமைச்சர் என்ன முடிவெடுக்கிறாரோ, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று ஜகா வாங்கினால் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? தந்தை மகனுக்குள் பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சியிலே. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் என்ன செய்வது என்று விழித்துக் கொண்டிருக்கிறார். ஆக திமுகவிலே அவர் சேர்ப்பதற்கு நீங்கள் எப்படியாவது நீங்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பச்சை கொடி காட்டிவிட்டீர்கள்.